தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் போலி நகைகளை விற்று மோசடி செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கு மாம்பலம் பகுதியில் குமாரசுவாமி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடைக்கு வந்த நபர் புதையலில் தங்க நகைகள் கிடைத்ததாகவும் தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள் எனவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய குமாரசுவாமி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 தங்க செயின்களை வாங்கியதாக தெரிகிறது. இதை அடுத்து அவை போலி என்பது தெரியவந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணை நடத்திய போலீசார் பண மோசடியில் ஈடுபட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த பாபுலால் ரத்தோட், ராகுல் ஆகிய இருவரையும் குரோம்பேட்டையில் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 3 போலி தங்க மாலைகள், 30,000 ரூபாய் பணம் மற்றும் 9 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தமிழில் பெயர் பலகை வைக்காத வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் கலைஞர் என்னும் கலை களஞ்சியம் மற்றும் பன்னாட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், தமிழில் பெயர் பலகை வைப்பது குறித்து மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழிலே இடம்பெறும் அவசியம். எந்த மொழியில் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழ் மொழி அதற்கொரு அளவிலே அது இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசு இன்னும் சொல்லப்படும் அரசுடைய உத்தரவு. எனவே அதை தமிழ் வளர்ச்சித்துறை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் நலத்துறை தான் அதை நடைமுறைப்படுத்தும். யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ அவரை அதற்கான ஆலோசனை வழங்கி தேவைப்பட்டால் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நடைமுறையில் இருக்கிறது. அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. சென்னை அருகே ஆர்டர் செய்த உணவை வழங்காத ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தசேகர் என்பவர் ஜொமேட்டோ செயலியில் கடந்த ஆண்டு 498 ரூபாய்க்கு உணவு ஆர்டர் செய்திருந்தார். அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட உணவில் தோசை மற்றும் ஊத்தாப்பம் இல்லை என தெரிகிறது. இதுகுறித்து ஜொமேட்டோ நிறுவனம் உரிய பதில் அளிக்காததால் அவர் திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் உணவை சரிபார்க்கும் பொறுப்பு ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு உண்டு என்பதால் உணவின் விலையுடன் சேர்த்து 15,498 ரூபாயை ஆனந்திற்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. புதுக்கோட்டையில் காதணி விழாவிற்கு தாய் மாமன்கள் கண்டெய்னர் லாரியில் சீர்வரிசை கொண்டு வந்து இறக்கியது பேசுபொருளாகியுள்ளது. ராக்கத்தான்பட்டியைச் சேர்ந்த மாமுண்டி சாந்தி தம்பதியினரின் மகன் ஆதீஷ்க்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் காதணி விழா நடைபெற்றது. இந்நிலையில் அவரது தாய் மாமன்களான ராப்பூசல் பகுதியைச் சேர்ந்த பாரதி மற்றும் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் ஆகியோர் கண்டெய்னர் லாரியில் சீர்வரிசைகளை கொண்டு வந்து அசத்தினர். யானை, குதிரை ஊர்வலத்துடன் பாரம்பரிய முறைப்படி வந்து 2 ஜல்லிக்கட்டு காளைகள், நாட்டு பசுங்கன்று கிடாய்களையும் சீராக வழங்கினர். அவர்களின் இந்த செயல் அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஆம்ஸ்ட்ராங்கின் மகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் அளித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கடந்த 9ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி 1500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது மகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அன்புமணியின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு ஆம்ஸ்ட்ராங்கின் மகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிபா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் பயணிகளுக்கு தென்காசி மாவட்டம் புலியரை பகுதி எல்லையில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குற்றாலத்திற்கு பழங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் வவ்வால்கள் கடித்த பழங்கள் இருக்கிறதா என சோதனை செய்த பின்னரே வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது.
திருவள்ளூர் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை தனியார் கல்லூரியில் படித்து வரும் ஆந்திராவைச் சேர்ந்த 7 மாணவர்கள் காரில் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருத்தணியை அடுத்த ராமஞ்சேரி என்ற இடத்தில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அவர்களின் கார் மீது லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இருவர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.